அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா carrier concentration in intrinsic semiconductor. What is a carrier concentration? Carrier concentration is nothing but the number of charge carries per unit area. This is carrier concentration. இப்போ first electron concentration என்னன்னு பார்த்துக்கோங்க. So electron concentration ன்றது என்னன்னா number of electron in a conduction band per unit volume. அதான் electron concentration. But what is hole concentration? Hole concentration is similarly the number of holes in the valence band per unit volume. இது வந்து hole concentration அப்படின்றோம். இப்போ carrier concentration ன்றது என்னது? The number of charge carriers per unit volume. This is called as carrier concentration. ஸோ எவ்வளோ எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு சார்ஜ் கேரி ஆகிருக்கு, அதுதான் நம்ம கேரியர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் டென்சிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ்னு சொல்லலாம். ஆல்ரெடி நோ தட் டென்சிட்டின்றது என்னது? இந்த ஒரு வால்யூமில் எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம டென்சிட்டி அப்படின்றோம் இங்கே. ஸோ டென்சிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னும் இதை நம்ம சொல்லலாம். இதில் டெரிவேஷன் பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்பில் இருக்குது. ஒன்று டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் கண்டக்ஷன் பேண்ட். டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் கண்டக்ஷன் பேண்ட். செகண்ட் ஒன்று என்னென்னா டென்சிட்டி ஆஃப் holes in valence band. சரிங்களா? first density of electrons in conduction band, second one density of holes in valence band. இப்போ density of electrons in conduction bandனா நம்ம இந்த conduction band பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா this is lower limit of valence band, upper limit of valence band is EV, lower limit of valence band minus infinity, lower limit of conduction band is EC, upper limit of conduction band is plus infinity. This is the limit. This is EF. EF and the Fermi energy. The Fermi energy is lies between EC and EV. EC and EV. So EC க்கும் EV க்கும் betweenல EF இருக்கும். Right. இப்போ density of electrons in conduction band நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் density of energy states. நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்த்துருப்போம் டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ். வாட் இஸ் டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்? நம்பர் ஆஃப் அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட் இன் பிட்வீன் த இன்டர்வல் ஆஃப் இ அண்ட் இ ப்ளஸ் டிஇ டிவைடட் பை வால்யூம். இதுதான் நம்ம டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்னு ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்த்துருப்போம். அதுக்கான ஃபைனல் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். தட் இஸ் டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் dn is equal to Z of E dE into F of E. இப்போது நம்ம இந்த எனர்ஜி லெவலில் எவ்வளோ டென்சிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அந்த டென்சிட்டியை ஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதோடைய டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்டு தெரியணும். அதில் எஃப் ஆஃப் இ, வாட் இஸ் எஃப் ஆஃப் இ? ஃபெர்மி ஃபங்க்ஷன்ஸ். ஃபெர்மி ஃபங்க்ஷன் என்ன? த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆக்குப்பைடு இன் ஏ எனர்ஜி லெவல். ஒரு எனர்ஜி லெவலில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம எஃப் ஆஃப் இ அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி நமக்கு எஃப் ஆஃப் இ கூட நமக்கு என்னென்னு தெரியும். தட் இஸ் எஃப் ஆஃப் இ கூட என்னது? 1/1 + e பவர் e மைனஸ் இஎஃப் பை கேபிடி. இங்கே Z of E dன்றது டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கண்டக்ஷன் பேண்டை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட எனர்ஜி இன்டர்வல் பார்த்திங்க அப்படின்னா EC to infinity. ஸோ EC to infinity, that is integral dn is equal to n, which is equal to integral EC to infinity Z of E dE into f of E. This is equation number
2. இப்போ நம்ம அந்த லிமிட் இந்த ரேஞ்சுக்குள்ளே எவ்வளோ எனர்ஜி லெவல் இதுக்குள்ளே இருக்குன்றதை நம்ம ஃபைன் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்டகிரேட் பண்ணுறோம். இதில் உள்ள எவ்வளோ எனர்ஜி லெவலையும் நம்ம இன்டகிரேட் பண்ணால் ஹோல் வேல்யூ நமக்கு என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி யூ நோ த வேல்யூ ஆஃப் Z of E dE. Z of E dE நம்ம என்னது ஃபஸ்ட் யூனிட்லேயே பார்த்துருப்போம். வாட் இஸ் Z of E dE? Z of E dEன்றது density of energy states. Density of energy states. That is Z of E dE is equal to 4 pi by h cube into 2 m E star whole power 3 by 2 e power 1 by 2 dE. This is equation number 3. Equation 3 is density of energy states. Density of energy states in the interval of E and E plus dE நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட்லேயே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் M அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். இங்கே M ஸ்டார் ME ஸ்டார்ன்றோம். ஏன்னா நம்ம எலக்ட்ரானை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் எலக்ட்ரான்ஸ் இன் கண்டக்ஷன் பேண்ட். ஸோ எலக்ட்ரான் டிஸ்கஸ் பண்ணதால் ME ரெப்ரசன்ட் பண்ணுறோம். திஸ் மாஸ் எப்படின்னா இஃபெக்டிவ் மாஸாக இருக்கும். அதனால் நமக்கு ME ஸ்டார் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். ME ஸ்டார் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். Then here the kinetic energy of the conduction band of an electron E is equal to நம்ம இந்த kinetic இந்த எனர்ஜி வந்து எப்படி எடுத்துக்கணும்னா E equal to E minus EC. இந்த Eன்ற வேல்யூ நம்ம இல்லைன்னா இந்த EF நம்ம let us consider E அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். E minus EC தான் நம்ம E அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா Z of E dE equal to 4 pi by h cube into 2m E star whole power 3 by 2 into the instead of E நம்ம என்ன எடுத்துக்கிறோம் E minus EC whole power 1 by 2 into dE. This is equation number 4. This is equation number 4. Next நமக்கு என்ன தெரியணும் இப்போது Z of E dE என்ன அப்படின்றத இங்கே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை F of E. வாட் இஸ் F of E? F of Eன்றது என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆக்குபேஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஏ ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ். தட் இஸ் F of E equal to 1 by 1 plus e power E minus EF by kBT. This is equation number 5. Up to equation 5 வரைக்கும் நமக்கு clear. இப்போ என்ன பண்ண போகிறோம் equation 5a and equation 4 எடுத்துகிட்டு போய்ட்டு equation 3ல substitute பண்ண போகிறோம். Substituting equation 5 and 3 4 in 3 இதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் that is 3 என்னது 2 equation 2 that is n is equal to integral EC to infinity 4 pi by h cube into 2m E star whole power 3 by 2 into E minus EC whole power 1 by 2 dE into the F of E value 1 divided by 1 plus e power E minus EF by kBT. This is equation number 6. This is equation number
6. Now here the value of kBt is very small. The kBt value is very small when compared to EF. So kBt is very small and E minus EF is very greater than kBt. அப்படினும்போது E power E minus EF by kBt is very large when compared to 1. So 1 compare பண்ணும்போது it is very large. So we can write the equation 1 plus denominator உள்ள 1 plus e power e minus ef by kBt is approximately e power e minus ef by kBt. என்னன்னா the e minus ef is very greater than kBt, so exponential power e minus e power ef by kBt is far greater than 1. So நம்ம அதை என்ன எடுத்துக்கிறோம் 1 plus e power e minus ef by kBt is approximately e power e minus ef by kBt. So இது ஒன்றும் இல்லை, இப்போ இந்த e power e minus ef by kBt is let us consider ஒரு 1000 அப்படின்னு வச்சுக்கோங்க. 1000 நினச்சிக்கோங்க. 1000 plus 1 1001. ஸோ இது நம்ம அப்ராக்சிமேட்டில் நம்ம என்ன சொல்லலாம் 1000 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் இது நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது இந்த வேலையை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம ஈக்குவேஷன் 6ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தட் இஸ் n equal to 4 pi by h cube into 2 me star whole power 3 by 2 integral ec to infinity e minus ec whole power 1 by 2. இந்த denominator உள்ள the 1 plus e power e minus ef by kBt நம்ம எப்படி எழுதிக்கிறோம் e power e minus ef by kBt into d. Then n is equal to 4 pi h cube into 2m e star whole power 3 by 2. Again integral ec to infinity e minus ec whole power 1 by 2 into the denominator உள்ளது மேலே போகுது e power minus by minus change பண்ணிக்கிறோம் e minus ef by kBt into the d. Then n is equal to 4 pi by h cube into 2m e star whole power 3 by 2 into integral ec to infinity. இல்லைங்களா, இப்போது இது என்ன பண்ணுறோம் e minus ec whole power 1 by 2 then e power minus 1 போது அப்போது ef minus e divided by kBt into d. நம்ம மறுபடியும் என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் 4 pi h cube into 2m e star whole power 3 by 2. இந்த e power ef by kBt நம்ம வெளியில் எடுத்து வந்துடுறோம். integral ec to infinity e power that is இந்த இது வேல்யூ எழுதிக்கோங்க
e minus ec whole power 1 by 2. Remaining இருக்குது e power minus e by kBt into dE. This is equation number 7. Now applying the condition for evaluated. இப்போ என்னென்ன நம்ம கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, here e minus ec equal to x அப்படின்னு எடுத்துக்கிறோம். So what is e? E equal to x plus ec. Then இதை differentiate பண்ணுறோம், dE equal to x equal to dx. இது first condition. Second என்னன்னா, இப்போ instead of the value, that is when e equal to ec, e equal to ec அப்படின்னு substitute பண்ணுறோம். So ec minus ec equal to 0. Sorry, ec equal to x. So 0 equal to x. Then next condition, this is the lower limit. Then upper limit, when e equal to plus infinity, then e இந்த வேல்யூ e equal to நம்ம அப்ளை பண்ணுறோம் ec plus ec infinity minus ec, infinity minus ec equal to x. Then x equal to infinity, x equal to infinity. So இந்த ரெண்டு லிமிட், லோயர் லிமிட் ec equal to i apply பண்ணியாச்சு, and e equal to infinity அப்படினும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 7ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 7ல் substituting these values in equation 7. substitute பண்ணிங்க அப்படின்னா n equal to 4 pi by h cube into 2m e star whole power 3 by 2 into e power ef by kBt integral ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே e equal to x அப்போ 0 மேலே infinity 0 to infinity x power e minus ec equal to என்ன நம்ம எடுத்திருக்கோம், இப்போ x அப்படின்னு எடுத்திருக்கோம். x power 1 by 2 e power minus e equal to என்னது ec plus x. so e power minus of ec plus x by kBt into dE equal to dx. அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு n is equal to 4 pi by h cube into 2m e star whole power 3 by 2 e power ef minus ec by kBt. இந்த e power minus ec by kBt நம்ம வெளில கொண்டு வந்துடுறோம். so ef minus ec by kBt, then integral 0 to infinity x power 1 by 2, the remaining உள்ளது e power minus x by kBt into dx. Now, according to gamma function, the value of 0 to infinity x power 1 by 2 e power minus x by kBt dx equal to, the value வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0 to infinity x power 1 by 2 to e power minus x by kBt into dx equal to the value kBt whole power
3 by 2 pi power 1 by 2 by 2. This is equation number 8. That this is 8. Now substituting equation 8 in 8 னு வெச்சுக்கோ. இந்த வேல்யூ நம்ம 8 னு வெச்சுக்கலாம். 9 னு வெச்சுக்கோங்க. Substituting equation 9 in 8. 9 in 8. Now substituting equation 9 in 8, that is n is equal to n is equal to 4 pi by h cube into 2m e star whole power 3 by 2 e power ef minus ec by kbt into the gamma function உடைய வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். kbt whole power 3 by 2 pi power 1 by 2 by 2. இப்போ பாருங்க, n is equal to 4 pi by h cube 2 m e star whole power 3 by 2 e power ef minus ec by kbt. இந்த 2 இங்கே கொண்டு வந்துடலாம். 2h cube சரிங்களா. இந்த வேல்யூ நம்ம உள்ளே கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் kbt whole power 3 by 2 pi power 1 by 2. Then n is equal to 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இந்த 2 மட்டும் அடிச்சிட்டிங்கன்னா ரிமைனிங் 2 சரிங்களா. 2 into இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு pi power 1 இருக்குது, இங்கே ஒரு pi power 1 by 2 இருக்குது. ஸோ pi power 3 by 2, ஸோ பைன்னு எழுதிக்கிறோம். இங்கே 2 pi m e star இந்த kbt whole power 3 by 2 இருக்குது, அதையும் உள்ளே கொண்டு வந்துக்கோங்க. kbt இந்த h ஸ்கொயர் h கியூப் இருக்குது, இது நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா h ஸ்கொயர் ஆகிடும். h ஸ்கொயர் ஹோல் பவர் 3 by 2 e பவர் ef minus ec by kbt. This is equation number 10. The equation 10 represents density of the electron in conduction band. Density of electrons in conduction band. Next, similarly, density of holes in valence band. Density of holes in valence band. இப்போ நம்ம அங்கே பார்த்த பிறகு தான் டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் கண்டக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பார்த்தோமோ சிமிலர் ஃபார்முலாஸ் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும். இங்கே dP equal to Z of E dE into 1 minus F of E. 1 minus F of E. This is equation number 1. This is equation number 1. Next பார்த்தீங்கன்னா F of E values. Z of E dE value நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ this is Z of E dE. Z of E dE equal to Z of E dE value ஆல்ரெடி நமக்கு தெரியும். என்ன வேல்யூ ஃபவுண்டேஷன் மட்டுக்கு பார்த்தோம் பாருங்க. 4 pi pi h cube into 2m. இங்கே h star அப்படின்னு போடணும். ஏன்னா ரெப்ரசன்ட் ஹோல் பவர் 3 by 2 into e power 1 by 2 dE. This is equation number 2. Z of E dE கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? f of E. It is f of E. f of E நமக்கு already know that here 1 minus f of E. அப்போ 1 minus f of E
equal to 1 minus 1 by 1 plus e power e minus ef by kBT. இந்த வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இதை நீங்கள் என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 plus e power e minus ef by kBT minus 1 divided by 1 plus e power e minus ef by kBT. minus 1 cancel ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது e power e minus ef by kBT divided by 1 plus e power e minus f by kBT. So this is 1 minus f of e. This is equation number 3. Here the condition apply பண்றோம். E is very small when compared to EF. So e power e minus EF is very small when compared to 1. So e power e minus EF by kBT is very small, very small when compared to 1. So நம்ம the whole value என்ன எடுத்துக்கிறோம்? Let us consider 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். That is 1 plus e power e minus ef by kBT is approximately 1. So 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா what is f of 1 minus f of e? 1 minus f of e equal to 1 minus f of e equal to இந்த மேலே உள்ள terms மட்டும்தான். That is e power e minus ef by kBT. This is equation number 4. Already know that நம்ம energy level conduction band discuss பண்ண போலே here E, that is E energy level E equal to என்ன எடுத்துக்கிறோம்னா EV minus E அப்படின்னு எடுத்துக்கிறோம். EV minus E. So இந்த வேல்யூ நம்ம எடுத்துட்டு போய்ட்டு equation 2ல நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். That is instead of E dE equal to 4 pi by h cube into 2m whole power h star 3 by 2 into EV minus E whole power 1 by 2 into dE. This is equation number 5. Now substituting equation 3 and 5 in 1. Substituting equation 3. What is 3? F of e values. 1 minus f of e values. 3 and 5 in 1. So நீங்கள் substitute பண்ணீங்க அப்படின்னா that is dp. So dp equal to 4 pi by h cube 2m h star whole power 3 by 2 to EV minus E whole power 1 by 2 dE into e power value மட்டும் நம்ம சப்ஸ்டிட் பண்றோம் e minus EF by kBT into the dE value அங்கே அப்ளை பண்ணியாச்சு. This is the equation number 6. Now the valence band ஓட லிமிட் இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்தோம் பாருங்க. valence band லிமிட் என்னன்னா minus infinity to EV, minus infinity to EV. ஸோ நமக்கு ஃபுல்லாக டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டகிரேட் பண்ண the value of dP equal to P equal to integral minus infinity to EV. கண்டக்ஷன் பேண்டுக்கு EC to infinity, valence பேண்டுக்கு minus infinity to EV. Then the values substitute பண்ணுறோம் 4 pi by h cube to 2m h star whole power 3 by 2 e minus E whole power 1 by 2 dE
into e power e minus ef by kb t. Next the constant value எடுத்துக்கிறோம். P equal to 4 pi by h cube into 2m h star whole power 3 by 2. இந்த முன்னாடி எடுத்த போல the e power minus ef by kbt value எடுத்துக்கிறோம். Integral minus infinity to ev, then ev minus e whole power 1 by 2 e power the e by kb t into de. This is equation number 7. Now the evaluation of integral conditions, that is e v minus e equal to x அப்படின்னு எடுத்துக்கிறோம். Then e equal to ev minus x. So minus e equal to x minus ev. So minus ஆல் multiply பண்ணிங்கன்னா e equal to ev minus x. இது differentiate பண்ணிங்க அப்படின்னா d equal to minus dx, ev equal to minus dx. Next condition already நமக்கு தெரியும். இந்த லிமிட்டை நம்ம அப்ளை பண்ணுறோம். when e equal to minus infinity, இங்கே minus infinity போட்டிங்க. ஸோ ev இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஆஃப் ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு எக்ஸ். தென் infinity plus ev equal to infinity, so x equal to infinity. The next condition, upper limit, when e equal to ev, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ev minus ev equal to x equal to 0. These are the conditions. Now substituting these values in equation 7. Substituting these values in equation 7. அதெல்லாத்தையும் நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது சப்ஸ்டியூட் பண்ணுறோம். p equal to 4 pi by h cube into 2m h star whole power 3 by 2 e power minus ef by kbt integral. இந்த மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஈவிக்கு பதில் 0 சைடாக சப்ஸ்டிட் பண்ணுறோம். தென் ev மைனஸ் e ஹோல் பவர் 1 by 2 e power e equal to ev minus x by kbt, d க்கு பதில் dx minus dx அப்ளை பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த கான்ஸ்டன்ட் லெவலில் எடுத்துக்கிறோம். p is equal to 4 pi by h cube into 2m h star whole power 3 by 2 e power. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஈவியை காமனாக வெளியில் எடுத்துக்கிறோம். ஸோ ev minus ef by kbt, ரிமைனிங் உள்ளது 0 to, இந்த லிமிட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம், 0 to infinity x power 1 by 2 ev minus e equal to x, so x power 1 by 2 e power minus x by kbt. இப்படி இருந்ததுதான் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், நல்ல ஒரு x. பாருங்கள் இது எப்படி மைனஸ் எக்ஸ் வந்துச்சுன்னா அந்த லிமிட் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். லிமிட் சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ரிமைனிங் வேல்யூஸு அதே தான் இருக்கும். ஆல்ரெடி நமக்கு இந்த வேல்யூக்கான அக்கார்டிங் டு காமா ஃபங்க்ஷன் படி இதுக்கான வேல்யூஸ் என்னென்னு தெரியும். தட் இஸ் அக்கார்டிங் டு காமா ஃபங்க்ஷன் integral 0 to infinity x power 1 by 2 e power minus x by kbt into dx equal to kbt whole power 3 by 2 pi power
1 by 2 by 2. This is equation number, this is 8, this is 9, this is equation number, let us consider 10. Now substituting equation 10 in 9, substituting equation 10 in 9, 10 9 substitute பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? P equal to 4 pi by h cube into 2m h star whole power 3 by 2 e power ev minus ef by kbt into the value gamma function value kbt whole power 3 by 2 pi power 1 by 2 by 2. சரிங்களா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி நமக்கு தெரியும். That is P equal to, இது உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா 2 into 2 pi m h star kbt by h square whole power 3 by 2 e power ev minus ef by kbt. This is equation number 11. The equation 11 represents density of holes in valence band. Density of holes in valence band. Now, our density of electrons in conduction band n கண்டுபிடிச்சிட்டோம். Then density of holes in valence band p யும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ what is intrinsic carrier concentrations? What is intrinsic carrier concentration? Intrinsic carrier concentration. இதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். In general, the intrinsic carrier concentrations Ni is nothing but the number of electrons which is equal to number of holes concentrations. Number of electron concentration equal to number of holes concentrations. That is number of electron in நமக்கு தெரியும், number of holes என்னன்னு தெரியும். That is Ni is equal to n equal to p. Ni is equal to n into equal to p. This is equation number 1. Next, Ni into Ni equal to Ni square. So which is equal to n into p. N equal to p na Ni equal to n, Ni equal to p. So Ni square equal to n into p. This is equation number 2. Already know the value of n and p. N equal to another, that is Ni square is equal to 2 into 2 pi m e star kbt by h square whole power 3 by 2 e power ef minus ec by kbt into 2 into 2 pi m h star kbt by h square whole power 3 by 2 e power ev minus ef by kbt. Then Ni square is equal to, the common terms என்னென்ன இருக்குன்னு அப்படி எழுதலாம், 4 into 2 pi kbt by h square whole power 2 times இருக்குது, whole square இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்கொயர் போச்சிங்கன்னா மீதி ரிமைனிங் 3. ரிமைனிங் உள்ளது இ பவர் இந்த வந்து கேபிடி வேல்யூ இருக்கல, இதை எடுத்து எழுதிக்கலாம். கேபி கேபிடிங்க வந்துச்சு எம் சாரி எம் இ ஸ்டார் எம் ஹெச் ஸ்டார் ஹோல் பவர் 3/2. இங்கே ஒரு எம்இ ஸ்டார் இருக்குது, இங்கே ஒரு எம்ஹெச் ஸ்டார் இருக்குது, ரெண்டே வெளியே எடுத்துக்கிறோம். இந்த ஹோல் பவர் 3/2
into remaining உள்ளது e power இந்த ef இருக்கு இங்க மைனஸ் ef இருக்கு கேன்சல் ஆயிடும் ரிமைனிங் உள்ளது e v minus ec by kbt பாருங்க 2 pi இங்க 2 pi இருக்கு இங்க 2 pi இருக்கு இங்க kbt இருக்கு by ஸ்கொயர் இருக்கு இது எல்லாமே ஹோல் ஸ்கொயர் சோ அதுக்கு ஒரு 1/2 போடினா 2 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படினா 2 கேன்சல் ஆயிடும் ரிமைனிங் உள்ளது 3 சோ ரிமைனிங் உள்ளது அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் then ni square is equal to 4 into 2 pi kb t by the square whole power 3 into m e star m h star whole power 3 by 2 ev minus e equal to minus eg that is e power minus eg by k b t since ec minus ev equal to eg இங்க என்னக்கு நம்ம ரெசிப்ரோக்கலா இருக்கு ev minus ec இருக்கு சோ நம்ம minus eg அப்படினு போட்டுக்கிறோம் then taking square root of both sides square root எடுத்தீங்க அப்படினா we get the value of ni equal to இதுக்கு நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படினா 2 னா 2 வந்துரும் into 2 pi kb t by h square whole power ஸ்கொயர் எடுத்தீங்க இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அது ஒரு 1/2 வரும் so 3/2 into m e star m h star whole power 3/2 into 1/2 equal to 3/4 e power minus eg into 1/2 இருக்கு eg by 2 kb t equation number 3 this is equation number 4 the equation 4 represent the intrinsic carrier concentrations examல intrinsic carrier concentration அப்படின்றது தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் क्वेश्चन இருக்கும் செகண்ட் யூனிட்ல சோ அது கேட்டாங்க அப்படினா density of electrons in conduction band derive பண்ணனும் density of holes in valence band derive பண்ணனும் then intrinsic carrier concentration derive பண்ணனும் that is ni is equal to 2 into 2 pi kbt by the square whole power 3/2 m h star m e star whole power 3/4 e power minus eg by 2 kbt thank you